அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர்வதற்கும், பணம் சேருவதற்கும், நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் இப்போ நான் ஒரு எளிமையான மெத்தட் குறித்து சொல்ல போகிறேன். இதை நீங்கள் இந்த நாளில் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடச்சிரும். இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது, ஏன் இந்த நாளில் இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 30ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 14ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமை நாளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, புதன் பகவான் வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதியானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம் முருகப்பெருமானிடம் வேண்டும்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 2 அற்புதமான சேர்க்கைகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-5 அப்படிங்கிற சேர்க்கை. இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உரிய நாள், அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அதே போல் இது ஆடி மாதத்தின் 14ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 5-5 சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருது. இன்னும் புதன்கிழமை நாளில் இந்த 5ங்கிற எண் வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியானது 30. இதனுடைய கூட்டுத்தொகை 3ஐயும் சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா 3ங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 6 அப்படிங்கிற நம்பர். சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி இங்கே நமக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அடுத்து 9 அப்படிங்கிற நம்பர். இந்த வருஷமானது 2025வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடச்சிரும். நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச இந்த அற்புதமான எண்ணானது நம்ம என்ன நினச்சி ஒரு விஷயத்தை கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடத்திடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சிறப்புகளெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த விஷயத்தை செய்யுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் வெற்றிலை அல்லது ஒரே ஒரு செம்பருத்தி இலை, இந்த 2 இலையில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. அவசியம் மதியம் 1 to 2க்குள்ளேயோ அல்லது இரவு 8 to 9க்குள்ளேயோ இல்லை நடுவில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ அந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொன்னேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும், நல்ல பணவரவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்காக அந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த மெத்தடுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்கவே தேவையில்லை, எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இதுக்கு நீங்கள் ராகு காலம், யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. சரி, இதை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா, மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் தீரணும், விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இதை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சை நிறம் இருந்தது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பணவரவுக்காகவும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் தேவைப்படுது. இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவையும் அதிகப்படுத்தி தரும், அதே போல் நம்மளுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி தரும். இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்குது, புதன் பகவானுக்குரிய நாள். அவருக்குரிய தானியம்னு பார்க்கும்போது பச்சை பயிரையும் சொல்லலாம், கூடவே இந்த வெந்தயத்தையும் சொல்லலாம். இதனுடைய நறுமணத்துக்கே பணம் வசியமாகும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எண்ணு பார்த்திங்கன்னா அதிக லெவலில் எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். அதனால் 5 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இப்போது நான் சொன்ன இந்த பேனா, இந்த வெந்தயம் இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள், ரிஸ்ட் பகுதி. இந்த இடத்துல நீங்கள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். நம்மளுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றும், கடன் பிரச்சனையும் வந்து போக்கும். என்ன நினச்சி கேட்குறோமோ அதை வந்து நடத்தி தந்துடும். இந்த சிம்பலை நம்ம இந்த இடத்துல வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ கீழே பார்த்திங்கன்னா இங்கே 5 புள்ளி வந்து வச்சுருக்காங்க. கரெக்டாக இன்றைக்கி புதன்கிழமை இந்த 5 சேர்க்கை இருக்கிறதுக்கு இந்த புள்ளியும் பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்சிங்காக இருக்கும். இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது இந்த 5 வெந்தயம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இந்த 5 வெந்தயத்தையும் எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போது வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த சிம்பலை கையில் வரைஞ்சிங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், வெளிப்படுத்துங்க. எப்படின்னா இப்போ வந்து எனக்கு பணம் வந்து வேணும் அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை வந்து தீரும், தேவைகள் பூர்த்தி ஆகும், அப்போ அந்த அமௌண்ட் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஒரு 5 லட்சம் பணம் இருந்ததுன்னா என்னோடய பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணிடுறங்கும்போது 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். கூடவே வந்து இன்றைக்கி அந்த 369 சேர்க்கை இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து நன்றி அப்படின்னு சொல்லலாம், 369 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 369 நன்றி அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா இப்போ இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க, ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். இப்போ இந்த முக்கோணத்துக்குள்ளார நீங்கள் 369 அப்படிங்கிற நம்பரையும் கீழே வந்து பணம் தான் உங்களுக்கு வேணுங்கும்போது மணி அல்லது பணம்னு எழுதிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அந்த 5 வெந்தயத்தை வச்சு 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி 369 அல்லது 369 நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா தேங்க்யூ 369 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக நன்றி அல்லது தேங்க்யூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஏற்கனவே இந்த சிம்பல் கீழே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இதுக்கே வந்து பவர் ஜாஸ்தி. இதில் வேறு நாம் இந்த முக்கோணத்தையும் யூஸ் பண்ணி உள்ளே வந்து இந்த 369ஐயும் கொண்டு வந்து நம்ம வெந்தயத்தையும் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த விருப்பமானது நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சேர்க்கை வந்து நமக்கு முழுவதும் இருக்குது அப்படிங்கிறதுனால இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அதாவது சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். உங்கள் கையில் 5 லட்சம் பணம் இருக்குது, அதை வச்சு உங்களுடைய ப்ராப்ளத்தையெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த வெந்தயத்தை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டுடலாம். ஏற்கனவே இது மாதிரி வெந்தய பரிகாரம் செஞ்சு பர்ஸில் வெந்தயம் இருந்தது அப்படிங்கும்போது அதை நீங்கள் இந்த நாளில் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ போட்டுட்டு இந்த புது வெந்தயத்தை இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள் வந்து ரொம்ப சக்தியூட்டப்பட்டதாக இருக்கிறதுனால அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.